நான் உங்கள் பூபதி. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம பிரெயின் இருக்குல்ல, மூளை, இதை பற்றி ஒரு விஷயம் பார்ப்போம். மூளை வந்து மொத்தம் 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதாவது பெருமூளை, சிறுமூளை, நடுமூளை அப்படின்னு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது பெருமூளை பற்றி வந்து தெரிஞ்சுப்போம். பெருமூளை என்னென்னா நம்ம பார்க்கறது, கேட்கறது, சரிங்களா, உணர்ச்சி, தொடு உணர்ச்சி இருக்குல்ல, தொட்டாங்க தெரியுமில்ல, அதெல்லாம் வந்து பெருமூளை தான் அதோட செயல்கள் அதுதான், சரிங்களா. அதாவது பெருமூளை வந்து பாதிப்படைஞ்சா எதுனா ஆச்சுன்னா, அதாவது பெருமூளையை 2ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னா வலது பக்கம் இடது பக்கம்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது வலது பக்கம் வந்து எதுனா ஆச்சுன்னா பெருமூளை பாதிப்படைஞ்சா இடது பக்கம் பூரா வந்து செயலில் தான் போயிடும். நம்ம உடம்பு ஃபுல்லாக என்ன பண்ணால் செயலில் போயிடும். அதே இடது பக்கம் மூளை வந்து பாதிப்படைஞ்சா வலது பக்கம் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும், இது வேலை செய்யாது, சரிங்களா. அடுத்து வந்து சிறுமூளை என்ன பண்ணுன்னா நம்ம உடல் தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா திறனுடன் வச்சுக்கும். அதாவது சோம்பல் இல்லாமல் இருக்கணும். அதே சிறுமூளை பாதிப்படைந்தால் தசைகள்லாம் வந்து தளர்ச்சி அடைஞ்சு உடல் வந்து ரொம்ப பலவீனமாயிரும், சரிங்களா. அடுத்து வந்து நடுமூளை இருக்குல்ல, நடுமூளை என்ன பண்ணுன்னா பெருமூளைக்கு வர கட்டளைகள் எல்லாமே வந்து இது பெற்று அதை செய்ய வைக்கும், நம்ம உடம்பு செய்ய வைக்கும், ஓகேவா. பெருமூளைக்கு வந்த எல்லா கட்டளைக்கும் வந்து இது ஏற்று அதை செய்ய வைக்கும். முக்கியமாக என்னென்னா மன அழுத்தம் இருக்குல்ல, மன உணர்ச்சி, அந்த இது அதோட ரிலேட்டடாக வந்து பெருமூளை தான் வந்து செயல்படும். அதுவும் இல்லாமல் வந்து உடலை வந்து ரொம்ப வெப்பமாக வச்சுக்கும். நடுமூளை தான் வந்து உடல் ரொம்ப வெப்பமாக வச்சுக்கும். இதுதான் வந்து மூளையோட பணிகள், ஓகேங்களா.